Hello guys, welcome back to my channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்துட்டு குஷ்பு மேம் வந்துட்டு அவங்களோட சீக்ரெட் ஆயில் வந்துட்டு ரிவீல் பண்ணிருந்தாங்க. சோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க வந்துட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு என்ன மெத்தடில் வந்துட்டு இது கேரட் ஆயிலை ரெடி பண்ணணும் அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு கேரட் வந்து எடுத்துக்கலாம். வந்துட்டு ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு தோலை சீவாமல் நான் ஃபுல் கேரட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது. அந்த விட்டமின் ஏ வந்துட்டு எங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு லைட்டன் பண்ணி கொடுக்க வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது கேரட்டை வந்துட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த கேரட்டை வந்துட்டு நான் ஒரு 2 days வந்துட்டு நான் இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கேரட் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் இல்லைன்னா பாதாம் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன ஆயில் வந்துட்டு செட் ஆகுமோ ஸோ நீங்கள் அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆலிவ் ஆயிலை வந்துட்டு நான் டபுள் பாயிலிங் பண்ண போகிறேன். அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஆயிலை வந்துட்டு நான் ஹீட் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்துட்டு நான் வந்து கேரட்டை சேர்த்துக்கிறேன். அந்த கேரட்டில் வந்துட்டு நான் கொதிக்க வச்ச அந்த ஆலிவ் ஆயிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு 3 days வந்துட்டு நம்ம மூடி ஊற வைக்க போகிறோம். இந்த 3 daysமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 2 hours வந்துட்டு சன்லைட்டில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்குது. அந்த விட்டமின் டி வந்துட்டு இந்த கேரட் ஆயிலில் சேரும்போது வந்துட்டு உங்களுக்கு இந்த கேரட் ஆயிலில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு கிடைக்கும். கேரட் ஆயில் வந்துட்டு எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 drops வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு ஹோல் நைட் விட்டுட்டு நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு 1 hour வந்துட்டு ஃபேஸில் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு 2 hours ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கேரட் ஆயில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பியூராக கேரட் ஆயில் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட் ஆயிலை வந்துட்டு இன்னொரு பாட்டிலில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் வந்துட்டு நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயில் வந்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு டீ ட்ரீ ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 drops வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். குஷ்பு மேம் வந்துட்டு சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பியோரான கேரட் ஆயில் வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. இதை வந்து 6 months வரைக்குமே தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் ஆயில் வந்துட்டு நான் ஒரு 3 months நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 months வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கலர் வந்து இங்க பாருங்களேன் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்றப்போ வந்துட்டு இது என்ன மாதிரி கலர் டெக்ஸ்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறப்போ கண்டிப்பா கலர் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் வந்துட்டு 3 months தான் யூஸ் பண்றேன். பட் ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செம்ம அப்படியே ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி வந்துட்டு கேரட் ஆயில் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு அப்படியே நார்மலா ஒரு ஆயில் மாதிரி இருந்துச்சு. பட் சேம் கேரட் ஆயில் தான். கேரட் ஜூஸ்லாம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லதுல சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதே மாதிரி கேரட் ஆயிலுமே சரி நமக்கு செம்ம ரிசல்ட் தருது. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு கண்டிப்பா லைட்டன் ஆகும். ஐஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, கேரட் ஆயில் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க மசாஜ் பண்றப்போவே நல்லா தூக்கம் வரும். ஸோ கேரட் ஆயிலோட மெயின் பெனிஃபிட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் லைட்னிங், பிரைட்னிங், க்ளோயிங், ஐஸுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஐஸ் வந்து செம்மையாக இருக்கும். நான் எங்கேயுமே வாங்கலை. நான் எப்பவுமே ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுவேன். அது அந்த மாதிரி வந்துட்டு நானே ட்ரை பண்ணி ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹோம்மேடே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பண்ணுறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதனால நான் இது வீட்டில் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணேன். பட் இப்போ
இது ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. ரெகுலரா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எப்படி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல காமிக்கிறேன். இது ஒரு 3 to 4 drops மட்டும் உங்களுக்கு போதும். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபேஸ்ல லைட்டா ஐஸ் கீழே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. பட் அப்வர்ட்ல பண்ணுங்க. எது பண்றதாலும் நீங்க மசாஜ் பண்றப்போ நிறைய ஆயில் எல்லாம் எடுத்துறாதீங்க. ஒரு 2 to 3 drops அது மட்டுமே உங்களுக்கு போதுமா இருக்கும். ஸோ கேரட் ஆயில் வந்துட்டு நீங்க எப்ப அப்ளை பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மோஸ்ட்லி நைட் அப்ளை பண்ணுங்க. நைட் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்டலா நீங்க மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க அப்படியே தூங்க போயிருங்க. அப்பதான் உங்களுக்கு செமையா வந்துட்டு உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது எஸ்பெஷலி இது அந்த கேரட் ஆயிலோட ஃபுல் பெனிஃபிட்டே எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கும். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்துட்டு உங்களுக்கு லைட்னிங் பண்ணி கொடுக்கும். அப்புறமேட்டுக்கு ஐஸுக்கு இப்ப இன்கேஸ் வந்து உங்க ஐஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சு, நீங்க நிறைய மொபைல் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஐஸுக்கு இதை ரெகுலரா போட்டுவாங்க. ஐசைட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்துட்டு பெஸ்ட் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேரட் ஆயில் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்துட்டு ஃபுல் ப்ராசஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறது ஆலிவ் ஆயில். பிகாஸ் எனக்கு வந்துட்டு கோகனட் ஆயில் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக இன்ஸ்டா கோகனட் ஆயில் கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டீ ட்ரீ ஆயிலோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் அதுல ஆட் பண்ணிருக்கேன். பிளஸ் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தாண்டி டீ ட்ரீ ஆயில்ல வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும்னா, உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண அது அப்படியே உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகும். ட்ரீ ஆயில் வந்துட்டு என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு கிடைக்குதோ ஸோ நீங்க அதை வந்துட்டு இதுல மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்க நைட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி நீங்க காலைல எந்திரிச்சு பாருங்க, உங்க ஸ்கின் ஒரு மாதிரி வந்துட்டு சாஃப்டா க்ளோயிங்கா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஆச்சு. கன்சிஸ்டன்சி விடாம வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு செமையா ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாவே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.